எக்ஸல் காலேஜில் நேரு காலேஜில் ஃபுட் சரியில்லைன்னு சொல்லிட்டு அங்கே நிறைய இன்செக்ட்ஸ் எல்லாம் வந்து இருந்துச்சுன்னு சொல்லிட்டு நம்ம நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் கேள்விப்பட்டோம். எத்தனையோ பேர் எக்ஸலில் டெத் ஆனாங்கன்னு சொன்னாங்க. பட் ஆனால் போலீஸ் தரப்புல வந்து டெத் ஆகலைன்னு சொல்லியிருக்காங்க. பட் என்ன நடந்துச்சு நமக்கு உண்மை தெரியாது. நான் ஒரே ஒரு கேள்வி தான் இந்த நேரத்தில் கேட்கணும்னு நினைக்கிறேன். ஒரு ஸ்டூடெண்ட் ஃபுட் சரியில்லைன்னு சொல்லிட்டு ஒரு காலேஜ் மேனேஜ்மெண்ட்டை கம்ப்ளைண்ட் பண்ணும்போது நீங்கள் என்ன ஆக்ஷன் எடுத்திருக்கீங்க? நீங்கள் ஹாஸ்டல் ஃபீஸ் இவ்வளோ பே பண்ணணும்னு சொல்லி அந்த ஸ்டூடெண்ட்ஸும் கஷ்டப்பட்டு பே பண்ணுறாங்க, பேரண்ட்ஸ் கஷ்டப்பட்டு பே பண்ணுறாங்க. ஆனால் அந்த காசில் ஒழுங்காக சாப்பாடு கொடுக்காம, அதில் ஒரு நல்ல ஒரு ஃபுட்டு கொடுக்காம நீங்கள் அதில் லாபம் பார்க்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா எப்படிப்பட்ட ஒரு ஜென்மங்களா, ஒரு மனுஷ ஜென்மங்களாக இருக்கிறீங்க? இதனால எத்தனை பிள்ளைகளுடைய ஹெல்த் இஷ்யூ பாதிக்கப்பட்டிருக்கு தெரியுமா உங்களுக்கு? எத்தனை பிள்ளைகளுடைய லைஃப் முடிஞ்சிட்டு இருக்கு தெரியுமா உங்களுக்கு? காசு மட்டும் 1,00,000 80,000 90,000 வாங்குறீங்க, ஒழுங்கா சாப்பாடு கொடுக்குறீங்களா அந்த பிள்ளைகளுக்கு? நான் ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன். அந்த ஹாஸ்டல்ல செய்யக்கூடிய சாப்பாடை காலேஜ் மேனேஜ்மெண்ட்ல இருக்கிற எத்தனை பேர் போய் சாப்பிடுங்க? ஒரு சேர்மன் சாப்பிடுவாரா? இல்ல ஒரு கரஸ்பாண்டன்ட் போய் சாப்பிடுவாங்களா? ஒரு பிரின்சிபல் சாப்பிடுவாங்களா? சாப்பிட்டு பாருங்க, அப்பதானே ஸ்டூடெண்ட்ஸுடைய கஷ்டம் தெரியும்.